நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே கார்னரில் ஒரு ஸ்டார் ஒன்று போட்டு மினுக்கிற மாதிரி ஒன்று போட்டுருங்க. புரியுதா? எதுக்கு சார்? குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா? அப்படின்னு ஒன்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஓரத்தில் போட்டு விட்டீங்கன்னா நாளைக்கு எவனாவது கோர்ட்டு கேஸுன்னு போனோன்னா கூட நம்ம அதை நாங்கள் இதை சொல்லலை, எல்லா பெண்களையும் சொல்லலை. அந்த வாழ போகிற மருமகனையும் காலி பண்ணி நிம்மதியாவா இருக்க வர்றேன் நீ இரு அப்படி அவளோடையா இருக்க அப்படிங்கும்போது அதில் வந்து என்னன்னா கெனிஷா வந்து தங்கமான பிள்ளை. கெனிஷா வந்து தங்கமான பிள்ளையா? ஆமாம். அதை பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? அழுதுப்பா. ஆனால் இப்போ அழுது வீடியோலாம் போட்டு அழுது வீடியோ போட்டு நம்ம அதாவது என்ன அப்படின்னா அதுக்கு தான் ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுன்றது. புரியுதா உங்களுக்கு? இது ஒழுங்காக போயிருந்துச்சுன்னா நான் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா கோர்ட்டு கேஸ் இருக்கிறதுனால லவ்வர்னு சொல்ல முடியாது, அதனால் ஃப்ரெண்டு இஸ் மை ஃப்ரெண்ட், நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஹீலிங் பண்ணுறேன் எந்த ரேஞ்சுக்கு இது பேசிடுச்சுன்னா, கௌதம புத்தர் இருக்கார்ல, புத்தர் 4ஆம் நூற்றாண்டுக்கு போகணும், புத்தர் ரேஞ்சுக்கு போயிடுச்சு அது. புரியுதா உங்களுக்கு? புத்தர் தான் விபஸ்னான்னு சொல்லி இந்த உலகத்துக்கே கட்டி கொடுத்தாரு. விபஸ்னா தான் புத்தருடைய தாட்டில் முக்கியமானது. புத்தருடைய தாட்டு இருந்தது வசனங்கள் கிடையாது, வாயில் ஸ்பீச்செல்லாம் கிடையாது, மெடிடேஷன். உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நீ கட்டுப்படுத்த முடியும், இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் தான் அவர் சொல்லிக் கொடுது. அந்த ரேஞ்சுக்கும் மேலே போய் இவர் வந்து அப்படி ஹீலிங் பண்ணுவேன். இன்றைக்கி கதரை ஹீலிங் பண்ணுறாலே கதரை எண்ணெய் சட்டியில் தூக்கி போகிற மாதிரி கொதிக்குது கடனை. மீனை தூக்கி வெளியில் போட்டால் எப்படி துடிக்கும்? மன உளைச்சல் இருக்கவங்களெல்லாம் மீட்கிறதுனா என் வேலை. என்னவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க பாருங்க. ஸோ இப்போ ரவிக்கு வந்து ஏதோ கிரகம் என்ன, ரவி வந்து இப்போ தப்பிக்கணும்னா ஒன்றே ஒன்று செய்யணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக போய் பொள்ளாச்சியில் ஆலியாரில், அதுவும் ஜக்கிட்ட போயிடக்கூடாது, இன்னும் பைத்தியம் முடிச்சோம், இன்னும் 2 ஃபிகரோட தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கை இன்னும் மோசமாக போகுது. அவர் என்னன்னா தன் உடலை வருத்தி கொள்ற இடத்துக்கு போகிறது இல்லை. ஒரு ஆண் எப்படி பைத்தியம் முடிச்சு அலையிறான் பாருங்க. ஒரு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்படி பண்ணிட்டாங்க. ஆமாம். யாருனால? இதுக்கு தான் அன்னைக்கே சித்தர் பாடல்கள் எடுத்து படிக்கணும். யார்? ஜெயம் ரவி சித்தர் பாடல்களை படிக்கணும். பாவப்பட்ட ஜீவன் யார்? இப்போ ரவி, ஜெயம் ரவி. அதுக்காக தான் அந்த காலத்துல டைலாக் எழுதிப்பேன், வந்தவளும் சரியில்லை வாச்சவளும் சரியில்லை, விடுங்க நான் தான் இருக்கேன்ல, அது போனால் என்ன இது போனால் என்னன்னு ஒன்று வரும். அதனால் ஜெயம் ரவி இனிமே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வளர்ச்சியை மட்டும், பிள்ளைங்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தோடனே தேடி உங்களை வரும். பைக் எடுத்துகிட்டு நேரம் உங்களை பார்க்க வந்துடும், இல்லை கார் எடுத்துகிட்டு வந்துடும். சார் வணக்கம். சார் வணக்கம் நந்தா. வணக்கம். இது இந்த விக்ரமாதித்த கதை, அது என்ன சார் ஒரு கதை வருமே, கன்னித்தீவு கதை மாதிரி தொடர் கதையாக போயிட்டுருக்கோம். தினம் இப்போ திருப்பினா அது தொடரும்னு அடுத்தடுத்து அப்படியே வந்துனே இருக்கும். வருஷக்கணக்காக போய் 20-30 வருஷமா அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பிரச்சனை? இப்போ இன்னைக்கு காலைல ப்ரெஸ் மீட் வச்சு ஜெயம் ரவி சொல்லக்கூடாது, ரவி மோகன், என்னால் பேர் மாற்றிட்டாரு, நான் அவர் விருப்பப்படி கூப்பிடணும். மேலே நம்ம பக்கத்து வீட்டு பையங்கிற மாதிரி பார்த்த ஒரு நபர், அவர் குடும்ப வாழ்க்கையை நம்ம பேசவே வேணாம், தேவையில்லை. பட் அவர் பொதுவெளிக்கு வந்து சில விஷயத்த சொல்லும்போது தான் என்னடா இவ்வளோ மன உளைச்சல், அதாவது டக்குன்னு கையை காட்டுறாரு, ஐம் ஹர்ட்டிங் மை செல்ஃப், அப்போ அதாவது கையை கிழிச்சிக்கிட்டேன், நான் வந்து சாக முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மைண்ட் பிரச்சனை. அதாவது இப்போ இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ தற்கொலைக்கு தூண்டுறாங்கன்னு எப்படி எடுத்துக்கிறதா, இது எப்படி சொல்கிறது தெரியல. பொதுவெளியில் உட்காந்து கத்துறாரு, ரொம்ப கத்துறாரு சார். என்ன தான் நடக்குதுன்னு நம்ம வந்து அவங்க மனைவி, முன்னாள் மனைவி யார், அவங்க பேரை சொல்கிறாங்க, அவங்க தெரியும் எல்லாருக்கும், விடுங்க. இல்லை தெரியும்ல, அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்ற சொல்லிட போகிறீங்க தெரியாமல், ஏன்னா கோர்ட் ஆர்டர் அது. அவங்க மாமியார் பேர் தெரியுமில்ல உங்களுக்கு, அதையும் சொல்லக்கூடாது, கோர்ட் ஆர்டர். இப்போ எப்படி குறிப்பிட்டு தான் பேசணுமா? அதை பேசினா இல்லை, புரிஞ்சுக்குவான். யார் நீ வந்து 3வது வீட்டுக்காரன்னு சொன்னால் கூட புரிஞ்சுக்குவாங்க. பட் ஆனால் அவங்கள விமர்சனம் பண்ணவோ அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு அவங்க ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க கோர்ட்டில். அதனால் அவங்கள விட்டுருங்க, ஜெயம் ரவி மட்டும் பேசுவோம். ஆமாம், ஏன்னா டார்கெட் வந்து ஜெயம் ரவி தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு 2 நபர்கள், நீங்கள் அதுக்கு ஆர்டர் வாங்க முடியாது, குறிப்பிட்ட 2 நபர்கள். அந்த 2 நபர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயம் ரவியை ஒரு எப்படின்னா, இந்த இப்போ முதல்லலாம் கிரைண்டர் எப்படி இருக்கும் தெரியுமில்ல, பழைய கிரைண்டரில் ஒரு கல் இருக்கும், கம்பி செயின் மாதிரி போட்டுருப்பாங்க, அது போட்டு மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கும், சங்கிலி மாட்டிருக்கும், அதை அரைச்சிட்டு அதில் மாவு அரிசி போய் சிக்கி தள்ளி விடணும். இப்போ ஒரு கிரைண்டர் எப்படி தெரியுமா, 4 கல் எப்படி இருக்கும், மட்டக்கம் இருக்கும், ஒன்றோட ஒன்று போட்டு அரைக்கிறதுல நார் அடித்து அப்படியே இந்த அரிசியை வந்து நசுக்கி 5 நிமிஷத்தில் மாவாங்க. ஒரு அரிசி கூட தப்பிக்க முடியாது. அந்த பழைய கிரைண்டரில் கையை வச்சு தள்ளி விடணும்.
புரியுதா? ஆட்டுக்கல்ல சுற்றுற மாதிரி தள்ளி 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 விட்டுக்கிட்டே இருக்கணும். அது சில இடத்துல அறப்படும், அறப்படாது. ஆனால் இப்போ உள்ள கிரைண்டர் கல் இப்படி இருக்கும், குமிழி மாதிரி வச்சு இப்படி இப்படி சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி கல்லுக்குள்ளே 2 கல்லில் போய் மாட்டிக்கிட்டாப்புல. யார்? ரவிமோகன். ரவிமோகன். ஜெயம் ரவின்னு சொல்லுங்கள், ரவிமோகன் வச்ச அன்னைக்கு தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த ஜோசியக்காரன் பேச்சை கேட்காம இருந்தால் ரவிமோகன்ற பேரை முதல்ல, ஜெயம்ன்றது நல்ல இது, ரவி, ஜெயம் ரவின்னா தான் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பேரை மாற்றினீங்கனால வந்து தர்த்தினியம் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடும். அது எந்த ஜோசியன்னு தெரிஞ்சு முதல்ல அவனை வந்து துரத்தி விட்டாலே ரவிமோகனோட சூனியம், பில்லி சூனியம் போயிடும். புரியுதா அவனுக்கு? பேரை மாற்றினது தான் தப்பாக போச்சு. ரைட்டா? ஜெயம் ரவி அருமையான பேர். ஜெயம் ரவின்னு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாப்புல. அது திருமணத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுன்றது பலரும் தெரியும். ஆனால் வெளியே சொல்லாமல் தான் இப்போ உங்களுக்கு கல்யாணம் இல்லை, பலர் வெளியே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் நல்ல குடும்பம், நல்ல மனைவி, அதுவும் நல்ல மாமனார். இல்லை சார், வீடியோவில் பேசுகிறீங்க, பார்த்து பேசுங்க சார். வீடியோ பார்ப்பாங்க. இல்லை சொல்கிறேன், அது விட முக்கால்வாசி பேர் உழண்டு போய் செத்து சுண்ணாம்பாய் சைக்கோக்கள்கிட்ட மாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டும் ஒழிய முடியல, சனியனை வாழவும் முடியலன்ற மாதிரி நிறைய பேர். வாழவும் முடியல, சாகவும் முடியலன்றது. அதாவது நீங்கள் சில இது வந்து மருந்தை குடித்தா செத்துடலாம், இல்லைன்னா பேசாமல் இருக்கலாம். ஆனால் இது வந்து மருந்தை குடித்தாலும் சாக முடியலன்ற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஜிஹெச்சில், மதுரை ஜிஹெச்சில் 10th ஃபெயில் ஆனவன்ற, +2 பிள்ளைங்க எதாவது பண்ண பையங்க பிள்ளைங்க மருந்தை குடிச்சிடுவாங்க. மருந்தை குடித்தா அது பவர்ஃபுல்லான மருந்தாக இருக்குது. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா டியூப்பை வயிற்றுக்குள்ளே விடுவாங்க. அவன் மருந்தை குடித்ததுனால கூட ஒன்றாகாது, அந்த டியூப் வயிற்றுக்குள்ளே போகுது பாருங்கள். போகிறதுல உள்ளே பூரா கிழிச்சு பல நாள் சாப்பிட முடியாமல் ரத்த வாந்தியை எடுத்து அவன் அதுலேருந்து மீண்டு வர்றது வயிற்றில் புண்ணாகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்டா குடித்தவன் யார் ஃபீல் பண்ணுவா? அவனை குடித்தவனே ஃபீல் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் பலரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி கூட ஒரு தம்பி ஃபோன் பண்ணேன், எப்படியா தப்பிச்சு நான் வெளிநாடு போகிறேன். அவங்க ஆஃபீஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே வாழ முடியல. வேலை பார்த்து என்ன பண்ணுற, சம்பளத்தையும் பிடிங்கிறாளுங்க. புரியுதா? சம்பளத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து தேவைகளையும் வாங்கி கொடுத்து மரியாதை கிடையாது வீட்டில், ஏன்னா மதிக்கிற கிடையாது, நன்றி விசுவாசம் கிடையாது அப்படின்ற மாதிரி புலம்பி. இதே ரவி மோகன் மாதிரி தான் அவர் ஒரு மோகன் ரவின்னு வச்சுங்களேன். ரொம்ப புலம்பி. அதாவது பல குடும்பத்தில் வந்து பல ஆண்கள் செத்து சுண்ணாம்பை. ஆனால் இந்த நீதிமன்றத்துக்கு அதெல்லாம் தெரியுதா? நீதிமன்றத்தில் உள்ள நீதி அரசர்கள் எல்லாமே 45 வயசுக்கு மேலே இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம குடும்பம் மாதிரி தான் இந்த குடும்பம் இருக்கும் போல், பையன் ஏன் இப்படி பண்ணுறான், 35 வயசில் இப்படி வந்து டைவர்ஸுக்கு வந்து நிற்கிறான், 30 வயசில் வந்து நிற்கிறான்னா அவன் வந்து என்ன துன்பங்களை, துயரங்களை, இன்னல்களை அனுபவிக்கிறான்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கும் அவன் மாமியாருக்கு தான் தெரியும். மாமியார் இப்போ வந்து பெரிய வில்லியல் யாருன்னா இந்த இந்த நவீன சமூகத்தில் மாமியார். டாடிஸ் லிட்டில் பிரின்சஸை உருவாக்குற, டாடிஸ் லிட்டில் பிரின்சஸை உருவாக்கி அவங்க அதோட முடிஞ்சிடுறான், 2வது உலகம் படைச்சிடறான். டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் வளர்க்குறான் பாருங்கள். அவன் வளர்த்து அவன் இப்போ லோனை போட்டு காசு ஈஸை வாங்கி கொடுத்து இதை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட தள்ளி விட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பவுலிங் போடுறது யார்? பேட்டிங் பிடிச்சிடறாங்க, அதோட முடிஞ்சு. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் வந்து மாமியார். அவங்க பேட்டே பிடிச்சி நிற்க முடியாது. 2 பக்கமும் இது பின்னாடி வந்து விக்கெட் கீப்பரு பொண்டாட்டி, பவுலிங்கு மாமியார். அப்படிங்கும்போது என்ன ஆகும்? பேட் இல்லாமல் பேட்டிங் ஆடணுமா? ஆமாம், பேட்டு குட்டி பேட்டாக கொடுத்துட்றாங்க, காலடிக்கு ஒரு பேட்டை கொடுத்துட்றாங்க. இது இவங்க கீழே ஊனவும் முடியாது. புரியுதா? ஒன்றும் போல்ட் ஆகணும், இல்லைன்னா ஸ்டம்பிங் ஆயிடணும். புரியுதா அவங்களுக்கு? இப்படி ஒரு வாழ்க்கையை ஓடிடுறேன். அதில் வந்து வெளியில் தெரிஞ்ச பல லட்சம் இளைஞர்களில் வெளியில் தெரிஞ்ச ஒரு இளைஞன் தான் யார்? நம்ம ஜெயம் ரவி. நம்ம ஜெயம் ரவினே சொல்லுவோம். ஏன்னா ஜெயம் ரவின்னு சொன்னால் தான் ஜெயம். என்னைக்கு பேரை மாத்திரமில்ல அன்றைக்கே நாசம். இதுக்கப்புறமா நல்லது நடக்கணும். ஆமாம். அப்போ என்ன பண்ணுறாப்புலன்னா பாவம் ஒரு பொண்ணை பார்க்குறாப்புல. எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னா, ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணியே மேரேஜ் பண்ணுதுன்னு வைங்க. அது வந்து லவ் பண்ணி மேரேஜ் ஆக வரைக்கும் வந்து உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கும், அன்பு எல்லாமே வச்சுருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்
என்னடா இது, அது ரூபமே மாறிடும். அது வந்து யூஷுவல் சைக்காலஜி. அது எப்படின்னா, இந்த பொருள் நமதாக்கிருச்சு, இது நமது ஆயிருமா ஆகாதா, இது நமது ஆகணும் அப்படின்னா கோயிலில் போய் வேண்டுங்க. எப்படியாவது பகவானே, முருகா, எப்படியாச்சும் இவர் தான் கல்யாணம் பண்ணணும், நீ எப்படியாச்சும் இவரை கல்யாணம் பண்ண வச்சிரு, லவ் பண்ண வச்சிரு, அவர் என்னை லவ் பண்ணணும், என்னை பார்த்துக்கணும் வச்சுக்கணும், அவரை நான் இப்படி லவ் பண்ணுறேன், இல்லை நான் செத்துருவேன், நீ தான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி. ஆனால் பிள்ளைங்க பார்க்கும்போது தெரியாது, அவ்வளோ அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போட்டு குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அர்ச்சனையெல்லாம் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகும். அப்போ பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கும். ஆனால் அது உள் மனசில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ராட்சசத்தனம் தெரியும். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நீ வந்து என்ன பண்ணுற, எனக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டு அவனை கல்யாணம் பண்ணணும். அதே பிள்ளைங்க தான், எல்லோரும் இல்லை, சிலது ஒரு 25% என்ன ஆகும்னா, அதே சிவன்கிட்ட விநாயகர்கிட்ட அதே சர்ச்சில் போய் எப்படியாவது இவன்ட்டு பிரித்து விட்ரு, அவனை துரத்தி விடு அப்படின்னு போய் நிற்கிறார் டைவர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே இப்போ பெருகி போயிடுச்சு. இப்போ ஜப்பான்லலாம் கல்யாணம் பண்ணுறதே இல்லை, தனித்தனியாக இருந்து சாவடி அடிக்கிறாங்க அவன். இப்படி போயிட்டுருக்கு. இப்போ இங்கேயும் அந்த கலாச்சாரம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துக்கிட்டு இருக்கோன்னே என்னென்னா சிக்கிறவனை கொடுமைப்படுத்துறது. புரியுதா? இப்படி வந்து ஒரு 25 1% 2%லாம் கிடையாது, 25% பெண்கள் வந்து சித்திரவதை பண்ணி வாழ விடாமல், சிலது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவனை நிம்மதியாகவே இருக்க விடாமல், காலையில் வேலைக்கு கிளம்பியிருப்பான், கிளம்பி பைக்கில் டீ கடை வரைக்கும் தான் போயிருப்பான். என்ன போயிட்டீங்களா அண்ணா, இல்லை போயிட்டு இருக்கீங்களா, அரை மணி நேரம் ஆச்சு. அவன் வந்து போகிற வழியில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு இருந்துருப்பான், டீ கடையே மச்சான் ஆடா டீயை சாப்பிட்டு போகலான்டா, என்ன டைம் இருக்குடா ஆஃபீஸ்க்கு, அவங்களே ஏன்டா ஓடுறா அப்படின்ட்டு இருப்பான். என்னது அப்போ அப்படி ஆரம்பிப்பாளுங்க. அப்போ ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி போகிறேன். அப்போ நான் உனக்கு காலையில் 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு இட்லி சுட்டு கொடுக்கணும், அவசரம் ஆஃபீஸ் போகணுன்னு நீ டார்ச்சர் பண்ணுவேன். ஆனால் ஜாலியாக போய் டீ கடையில் டீ சாப்பிட போகிறேன், இந்த ஆச்சு டைம் ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நான் அதில் ஆரம்பிக்க பிரச்சனை. காலங்காதாலே சனியை முடிச்சிடும், 10:15 ஆரம்பிச்சிடும். இப்படி பல பேர் இருக்காங்க. ராகு கலந்ததுக்கப்புறம். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீ வீட்டிலேருந்து கொண்டு போகிறத சாப்பிட்டாலும் தப்பு, சாப்பிட்லைனாலும் தப்பு. அதாவது அவன் மன இறுக்கத்தில் ஆஃபீஸில் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், மத்தியானம் லஞ்ச் டைம் வரும், சரி இவ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துரு. இப்போ யாரும் வீட்டில் செஞ்செல்லாம் கொடுக்குறதில்ல, அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன். அழிந்து போன அரிய வகை சம்பவங்கள் அதுவும் அதில் ஒன்றாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஏதோ மாமியார் வீட்டில் இருந்துச்சுன்னா அது பைத்தியம் முடிச்சிடும். அதுக்கு ஏதாவது சமையல் மேல் பண்ணு, பேசாமே உட்காந்துருந்தா என்ன ஆகும், விடுறி நான் செஞ்சு கொடுக்குறேன்டி, அதை பண்ணுறேன்டி, இதை பண்ணுறேன் செஞ்சு கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த காஞ்ச இட்லியை வச்சு கொண்டு போயிடுவான். கொண்டு போய் அது ஏற்கனவே வந்து இப்போ கொடூரமாக இருக்கும், சட்னிலாம் வாயில் வைக்கிற மாதிரி இருக்குது. சில வீட்டில், எல்லோரும் இல்லை, சில பெண்கள்லாம் சூப்பராக சமைப்பாங்க. அப்போ அதை கொண்டு போய் வச்சுட்டு அவன் மத்தியான நேரத்தில் எவனா சொல்லுவான், மச்சான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு. அப்படியே இது கொண்டு வந்திருக்கேன் நான், அன்றைக்கி வச்சுட்டான்னு வைங்க, ஒரு இட்லி போச்சு, அவ்வளோதான். மாமியாக்காரி தூண்டி விட்டுருவோம், பார்த்துருவோம். பார்த்தியா உன் புருஷனை, காலையில் எழுந்திரிச்சு தேங்காய் வாங்கி அதை அரைச்சி இதை அரைச்சி இந்த சட்னி இது கெட்டு போயிருந்த தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா தெருப்பொறிக்கு தின்னுவிட்டு, அப்போ நம்ம நாடி லூஸாடி, சரி போ உன் வாழ்க்கை எப்படி போச்சு. மெயின் காரணமே பல குடும்பத்தில் டைவர்ஸ் ஆகிற காரணம் மாமியார் தான். புரியுதா? தூண்டி ஈகோவை வளர்த்து விட்டு, நான் அந்த குடும்பத்தை சொல்லலை, ஏன்னா அது கோர்ட் ஆர்டர் இருக்குது தெரியுமா. பொதுவாக நம்ம அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க, நீங்கள் பாருங்க அப்படி நினச்சி போட்டு விட்றாதீங்க. நான் ரவிமோகன் மாமியாரின் கொடுமைன்னு போட்டு விட்றாதீங்க. நான் சொல்கிறது சில மாமியார்களை, புரியுதா, டார்ச்சர் மேலே டார்ச்சர், மகளை தூண்டி விட்டுட்டே இருக்குது. ஏதாவது இந்த பைத்தியங்களுக்கு வேலை இருக்காது, இதுக்கு வயசாகிருக்கும், இதுக்கு வேறு எந்த இதுவுமே இருக்காது. இப்போ வெளியில் ஒர்க் எதுவும் பிஸியாக ஒரு சைக்காலஜி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன ஓடிட்டுருக்கீங்க, நானும் ஓடிட்டுருக்கேன், நம்ம இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், நாளைக்கு இது வந்துடும், எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ யார் மினிஸ்ட்ரி, யார் அடுத்து யார் ஆச்சு, எம்பி எலெக்ஷன் யார் ஜெயிப்பா, இப்படி எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு தேடல் இருந்துகிட்டே வருது. மாமியாளுக்கு என்ன தேடல் இருக்கும், என்ன தேடி முடிச்சிடும், பிள்ளையை பெற்று பேரம் பேத்தியை பெற்று வச்சிடும். அதோட ஒரே தேடல் என்னன்னா மருமகனை டார்ச்சர் கொடுக்குறது, அதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் இருந்தது அப்படின்னா, கோல் இருக்கணும், ஏதாவது கோல் இருந்தால் தான் வாழ்க்கை. கோல் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. புரியுதா? வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், என்ன இருக்குது அவ்வளோதான்ற போது பைத்தியம் முடிச்சு போய் மருமக மாமனார் மருமக
பக்கத்து வீட்டுக்காரி 7:30 கூட்டுறது, எவளுக்காக ஃபோனை போட்டு சண்டையில் தூக்குறது. இப்போ அது வேற, செல்ஃபோன் வேற அது வந்துச்சா. அவள் பாட்டுக்கு ஒரு பொண்ணு, ஃப்ரெண்டு தான் அவள், வீட்டில் இருந்திருக்கா, பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருந்திருக்கா. புருஷன் டியூட்டிக்கு போயிட்டான். நம்மளோட ஒர்க் பண்ண பொண்ணு தான். என்ன பண்ணி இந்த மாமியார் வீட்டில் இருந்து, புரியுதா, இவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு எதையோ ஒன்று சொல்ல, அவள் பிடிச்சி இவளுக்கு ஃபோனை போட்டு காலங்காத்தால் 11 மணிக்கு, நீ எல்லாம் ஒரு நண்பியாடி, உன்ட்டெல்லாம் நான் போய் சொன்னேன் பார்த்தியா, என்னை அடிக்கண்டு செருப்பாள் அப்படின்னு. என்ன அடிக்கணுன்னா காலையில் என்னன்னே சொல்லலையா. கடைசியில் ஃப்ரெண்ட்ஷிப்பே முறிஞ்சு போச்சேன். நான் கேட்டேன், என்னப்பா அப்படி உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு. அவட்ட பேசி 3 மாதம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு, எங்கள் மாமியார் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு நாள் வீட்டில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. அப்புறம் நான் யதார்த்தமாக ஏதோ ஒன்று கேட்டுச்சுன்னு சொன்னேன். இவளுக்கு நம்ம மாமியாருக்கு தான் தெரியாதுன்னு பார்த்தா நம்பர் வாங்கி வச்சுருக்கும் போல். ஃபோனை போட்டு ஊர்லேருந்து ஃபோனை போட்டு அவட்ட சொல்லி என்னையும் அவளையும் பிரித்து விட்டான். எப்படி கொடுமை பாருங்கள். மாமியார் காரைக்குடியில் இருக்குது, மருமக சென்னையில் இருக்கா, சரியா. மருமக ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூரில் இருக்கா. மெட்ராஸில் இருக்க வரையும் கோயம்புத்தூர்காரையும் 7:30 கூட்டி விட்டுருக்கு. எங்கேயோ உட்காந்து காரைக்குடியில் வந்து பட்டன் ஃபோனை வச்சு ரிமோட் கண்ட்ரோலில் வெடி வச்சுட்டு, நம்ம ஊர் ட்ரம்ப்புங்க அதெல்லாம். ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து மாமியார்கள் இருக்காங்க கொடூரமாக. அதே நேரத்தில் சில மாமியார்கள் பேரம் பேத்தியை வளர்த்து, நீ பெற்று கொடுமா தங்கமாக அதை வளர்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வளர்ப்பில் இருக்க குழந்தைங்க இருக்குங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். ஒரு பாசத்தோட, ஒரு அன்போட, ஒரு பழமை மாறாமல் ஒரு இதோட வரும். அப்படி பாட்டிகளும் இருக்குது, அப்படி மாமியாரும் இருக்குது. அது கெடுத்தவன் கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் ரவிக்கு அப்படி கொடுத்து வைக்கலன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ரவி மேட்ருக்கே போகாதீங்க. ரவி மாமியார் மேட்ரை பேசக்கூடாது, ஏன்னா அது வந்து கோர்ட் ஆர்டர், புரியுதா. ரவியோடைய ஒய்ஃபை பற்றியும் நம்ம பேசலை. பொதுவாக ஜென்ரலாக சொசைட்டி சில பைத்தியம் பிடிச்சவளுங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மான்னு அம்மா பேச்சை மீறவே மாட்டாங்க. இருக்கலாம், பெத்த தாயும் மதிக்கலாம், கேட்கலாம், நல்லது சொன்னால் கேட்கலாம். எல்லாத்துக்குமா கேட்டு நீ உனக்கு ஒரு குடும்பம் வந்து பிள்ளை குட்டின்னு வரும்போது நீ அதை பார்ப்பியா. அம்மாவை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கும். அதுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு ஆள் வேணும் ஓட்டுறதுக்கு, கதையை ஓட்டுறதுக்குன்றால உனைய பிடிச்சி உன் வாழ்க்கையை நாசப்படுத்தி வச்சிருக்கு. நீ அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தேன்னா, ஒரு நல்ல மாமியாராக இருந்தால் என்ன பண்ணணும்னா, மகளுக்கு ஒரு பிரச்சனைனா டப்புன்னு மருமகன் காலில் விழுக கூட தயங்கக்கூடாது. ஏன்னா மகளோட வாழ்க்கை நம்மளால தான் போகுது. அப்படிங்கும்போது என்னால் ஒன்று வருதுன்னா நான் கூட வெளியில் போயிடுற மாப்பிள்ள, நீங்கள் 2 பேர் நீங்களும் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாமியார்கள் இருக்காங்க. அதுதான் உண்மையிலே மகள் மீது பாசம், நம்ம பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மாமியார். அதை விட்டுட்டு நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக மருமகனையே துரத்தி விட்டாங்க. நீங்கள் லீடே துரத்தி விட்டு, புரியுதா, அண்ணனுக்கு ஒன்று அண்ணனே போடுவோண்டாகிற மாதிரி அந்த மாதிரி போட்டு விட்டா அப்புறம் மகன் எப்படி வாழ்கிறது. மருமகனும் வாழ முடியாமல் அதுக்கப்புறம் சைபர் அட்டாக்குன்னு போட்டு காசை கொடுத்து அந்த வாழ போகிற மருமகனையும் காலி பண்ணி நிம்மதியாக வர்றேன் நீ இரு அப்படி அவளோடையா இருக்க அப்படிங்கும்போது, அதில் வந்து என்னென்னா கெனிஷா வந்து தங்கமான பிள்ளை சார். கெனிஷா வந்து தங்கமான பிள்ளையா? ஆமாம். அதை பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. ஆனால் இப்போ அழுது வீடியோலாம் போட்டு நம்ம அதாவது என்ன அப்படின்னா, அதுக்கு தான் ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுன்றது, புரியுதா உங்களுக்கு. இது ஒழுங்காக போயிருந்துச்சுன்னா, நான் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா கோர்ட்டு கேஸ் இருக்கிறதுனால லவ்வர்னு சொல்ல முடியாது. அதனால் ஃப்ரெண்டு இஸ் மை ஃப்ரெண்ட், நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஹீலிங் பண்ணுறேன் எந்த ரேஞ்சுக்கு இது பேசிடுச்சுன்னா, கௌதம புத்தர் இருக்கார்ல, புத்தர் 4ஆம் நூற்றாண்டுக்கு போகணும், புத்தர் ரேஞ்சுக்கு போயிடுச்சு அது, புரியுதா உங்களுக்கு. புத்தர் தான் விபஸ்னான்னு சொல்லி இந்த உலகத்துக்கே கட்டி கொடுத்தாரு. விபஸ்னா தான் புத்தருடைய தாட்டில் முக்கியமானது. புத்தருடைய தாட்டு இருந்தது வசனங்கள் கிடையாது, வாயில் ஸ்பீச்செல்லாம் கிடையாது, மெடிடேஷன். உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நீ கட்டுப்படுத்த முடியும், இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் அவர் சொல்லிக் கொடுது. அந்த ரேஞ்சுக்கும் மேலே போய் இவர் வந்து அப்படி ஹீலிங் பண்ணுதான். இன்றைக்கி கதரை ஹீலிங் பண்ணுறாலே கதரை எண்ணெய் சட்டியில் தூக்கி போகிற மாதிரி கொதிக்குது கடனை. மீனை தூக்கி வெளியில் போட்டால் எப்படி துடிக்கும். மன உளைச்சல் இருக்கவங்களெல்லாம் மீட்கிறதா என் வேலை. என்னவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க பாருங்க. இதுதான் சைத்தானை முறியடிக்கிற கடவுளுக்கே சைத்தான் அனுப்புகிற கதை மாதிரி. ஆமாம். இது என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து நீ பெருசா சூனியம் பெருசான்னு சூனியம் அனுப்பிச்சுட்டாங்க. ஆமாம். இப்போ ரவிக்கு வந்து ஏதோ 7:30 ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ராகு திசையாக என்ன திசை நடக்குதுன்னு தெரில. ராகு திசையெல்லாம் நடந்துச்சுன்னா 16 வருஷத்துக்கு இந்த மாதிரி டார்ச்சர் தான் இருக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். புரியுதா?
சின்ன வயசுல அதான் இல்ல, ரொம்ப நீங்க பேசுற பேச்சு எல்லாமே யதார்த்தமாவே இருக்கு சார். இல்ல, அதுதான் அந்த மாதிரி இருக்கு. ராகுதேசம் 16 வருஷமா 15 வருஷமா சாவடி அடிச்சிடும். புரியுதா? வாழவும் கூடாது, சாகவும் கூடாது, அப்படி இருக்கும். ஸோ இப்போ ரவிக்கு வந்து ஏதோ கிரகம் என்ன, ரவி வந்து இப்போ தப்பிக்கணும்னா ஒன்றே ஒன்று செய்யணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக போய் பொள்ளாச்சியில் ஆலியாரில், அதுவும் ஜக்கிட்ட போயிடக்கூடாது. இன்னும் பைத்தியம் முடிச்சோம், இன்னும் 2 ஃபிகரோட தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கை இன்னும் மோசமாக போயிடும். எல்லாம் போகக்கூடாது. நேராக ஆலியாரில் போய் நம்ம இவர் வேதாத்திரி மகரிஷி அங்கே போயிட்டு சைலண்ட் கேம்பில் போய் சாதாரண மனிதனாக ஒரு மாதம் தங்கிட்டு வந்துட்டு இந்த பெண் தொடர்புகளை பூராத்தையும் எவ்வளவுமே வேணாம் போகடா அப்படின்ட்டு அழகாக ஒரு வீடு எடுத்து வேலைக்கு ஆளை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கதை கேட்க வேண்டியது சினிமா. எதையுமே மண்டையிலையும் ஏற்றக்கூடாது, கண்ணிலையும் ஏற்றக்கூடாது, காதுலையும் கேட்கக்கூடாது. காந்தி குரங்கு மாதிரி இருக்கும். கண்ணால் பார்க்காத, எதையும் பார்க்க, எவளையும் பார்க்காத, எவ சொல்கிறதையும் கேட்காத, எவட்டையும் பேசாத அப்படின்னு இருந்தால் ஜெயம் ரவி அந்த கெட்ட நேரம் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு சூர்யா ரேஞ்சுக்கு அடுத்த பெரிய ஒரு பிரேக் அதையும் தாண்டி வந்துடுவாப்புல. அது இல்லாமல் இந்த பைத்தியம் பிடிச்சவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தா இவ பிரச்சனைன்னு சொன்னால் அவட்ட போய் மாட்டுறது, அவள் பிரச்சனைன்னா இவட்ட போய் மாட்டுறது. கெனிஷா வந்து நல்ல பிள்ளை தான், நல்ல பிள்ளை. ரவிக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கு. அது எப்போ வரைக்கும், நான் முதல்ல சொன்ன அந்த சைக்காலஜி, நீங்கள் தாலி கட்டுற வரைக்கும் எல்லா பெண்களையும் நம்ம சொல்லலை, பல பெண்கள் வந்து கடவுள் மாதிரி தெரியுவாங்க. மனைவின்ற ஸ்தானம் வரைக்கும் இப்படி ஒரு பொண்ணா, இப்படி ஒரு தேவதையா, இப்படி ஒரு குணவதியா, இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை காப்பாற்ற ஒரே கடவுளா அப்படின்ற ரேஞ்சு தான் தோணும். எல்லா பெண்களையும் நம்ம சொல்லலை. அப்படி ஒரு குரூப் வந்து 40% மேலே இருக்காங்க. அந்த வடிவேல் காமெடி இருக்குது பார்த்தீங்களா, 6 மணிக்கு தாண்டா பார்த்தேன், 6 மணிக்கு முன்னாடி அவனை பார்த்தேன், நான் வேறு 6 மணிக்கு மேலே நீ அவனை பார்த்துருக்கியா, என்ன ஆக போகிறீங்கன்னு சிரிப்பாப்பில் டிபி கஜேந்திரன் ஒரு குட்டிச்சவத்தில். அதே மாதிரி நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது தேவதையாக தெரியும். நான் இப்படி ஒரு பொண்ணா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு இது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மையிலே பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும், பேரழகியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதாயிருவீங்க. இது அந்த இதில் மீன் தொட்டியில் இப்போ என்ன பண்ணேன்னா, ஸ்ரீலங்காவில் போய் உட்காந்துருந்தேன். ஒரு பங்களா எடுத்து 2 நாள் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும்போது அங்கே வந்து ஒரு தண்ணி தொட்டி மாதிரி பெருசாக வச்சு அதில் மீன் விட்டுருந்தாங்க. அதில் மோட்ரு ஓடிக்கிட்டே இருந்துச்சு, சலன்னு சவுண்டு கேட்டே இருந்துச்சு, மோட்ரு ஓடுற சவுண்டு கேட்டே இருந்துச்சு. சரி, ரெக்கார்டிங் பண்ணும்போது அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது அது அந்த மீன் வந்து கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆஃப் பண்ணால் செத்து போய்டும். அதுக்காக மோட்டரை போட்டு வச்சுருக்கேன், குளன்னு சவுண்டு பண்ணிகிட்டே இருந்துச்சு, மோட்டர் சவுண்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மீன் குதிக்குது, அடி மீன். என்னடா அதுன்னு ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். உடனே அவன் வந்துட்டான், இந்த பங்களா வாட்ச்மேன் வந்துட்டான். அது ஏதோ இது யதார்த்தமாக தான். அவன் வந்து சிங்களத்து பையன் வந்து சொன்னான், போட்டு சுவிட்ச் ஆஃப், மீன் இது ஃபிஷ் வில் டை அப்படின்ட்டான். வந்தோடனே போட்டு விட்டான். ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னே, இப்போ தான் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, இப்போ தான் 20 நிமிஷம் தான், ரெக்கார்டு 10 நிமிஷம் தான் நான் போடுவேன் அப்படின்னு பார்த்தா திருப்பி சுவிட்சை போகிறான், அப்படியே அமைதியாச்சு மீன். திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணால் துடிக்குது. கொஞ்ச நேரம் தான் அந்த ஆக்சிஜன் அதுக்கு இதாகுது. இவ்வளோ பெரிய மீனாக அந்த ஒரு மீன் 1 லட்ச ரூபாண்ணா. நல்ல வேலை எனக்கு ஃபைனை போட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் ஃபைனை போட்டு நீ பிடிச்சி அங்கேயே பிடிச்ச அந்த மாதிரியான நிலைமை தான் வந்து இப்போ ஜெயம் ரவிக்கு இருக்குது. சுவிட்சை அவங்க போடுறாங்க, ஆக்சிஜனை திறந்து விட்றாங்க, அமைதியாக இருக்கிறாப்புல, திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கெனிஷான்ற மீனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, தரையில் போட்டு விட்டாங்க. அது துட்டிச்சு. இந்த அவங்க எங்கே சார் ஊரை விட்டே போகிறாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இல்லை, இனி வந்து கெனிஷா வந்து திருப்பி ஜெயம் ரவி பித்து பிடிச்சி. ஏன்னா ஜெயம் ரவி வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எப்படின்னா ஏதோ ஒன்று சொன்னாங்க, இதிலேருந்து மீண்டு அதில் சிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்படி எதுவும் பண்ணல, ஐ மீன் அவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுற மாதிரியே அவங்கள காயப்படுத்துறதோ அவங்கள பிரிக்கிறதே என் நோக்கம் கிடையாது, என் தொழில் சார்ந்து நான் பண்ணுறேன், எல்லாரும் நீங்கள் இப்போ இதுக்கப்புறம் தான் அவர் சந்தோஷமாக இருக்காரு. பீஸில் வீடியோ போடுறது அவங்க தொழிலா? அவங்க சந்தோஷமாக, ஐ மீன் சந்தோஷமாக இருக்கலாங்க எல்லாம். அதுதான் இந்த ஜென்சி கிட்ஸு, இந்த ஜென்சி கிட்ஸும் 2000 கிட்ஸ் என்னென்னா ரொம்ப ஓவராக போகிறாங்க.
லிமிட்டே இல்லை. லிமிட் இல்லாமல் அந்த இதில் இப்போ அவளை காப்பாற்றணும்னு சொல்லி இவன் டிவிஎஸ் 50ல் போயிட்டு இருப்பா யார், விவேக் மாப்பிள்ளை படம். போயிட்டு இருந்தா தனுஷ் அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போய், ஏய் நீ யாருன்னு, ஏய் ஷர்வன் நீ என்னடா ஓவர்டேக் பண்ற அந்த காமெடி. அதை தான் இவருக்கு பூரா பண்ணுற. நீ ரீல்ஸ் போடலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ட்ரெஸ் நல்லா போடலாம், விருப்பப்படி போடலாம். அதுக்குன்னு ரொம்ப ஓவராக போய் ரீல்ஸ் பண்ணுறேன்ற பேரில் புரியுதா, என்னென்ன ப்ளே கேர்ள் அது இதுன்னு அது கெனிஷா போடல, என்னென்னமா போடுறது. பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறது, ஹாஸ்டலில் இருக்கிறது, படித்து முடித்ததை போடலாம், ஒரு அழகாக இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒன்று போடலாம். பைத்தியம் பிடிச்சி போய் ரீல்ஸ் பைத்தியம் பிடிச்சி போய் வியூஸ்க்காக, லைக்காக, பாப்புலாரிட்டிக்காக ஆமாம் போட்டு கெனிஷாலாம் சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆபாச ட்ரெஸ் தான் அது. ஒரு ஆன்மீக இதில் வந்து இப்படி இருந்தால் எப்படி இதாகும், அமைதி தேடி பல பேர் வரமாட்டான், புரியுதா, வராமல் எப்படி இருப்பான், நல்லா ஹீலிங் பண்ணுவாங்க அப்படின்னு, புரியுதா உங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை ஒரு மெயின் இதாக வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு இவங்க போட்டு அடித்து காலி பண்ணேன், சிக்கிடுச்சுடா அப்படின்னு. ஒரு அதாவது ஆன்மீகத்தில் ஹீலிங் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, அதாவது பகவான் ரஜினிஷ் வாழ்ந்த காலத்திலேயே அங்கேயே இப்படி இருக்க மாட்டாங்க. பகவான் ரஜினிஷ் வந்து செக்ஸை வந்து ஃபுல்ஃபில்லாக எவ்வளோ அதை வெறுத்து போகிற வரைக்கும் அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தன் மாறுறான் பாருங்கள், அவன் தான் வந்து ஒரு உண்மையான முழு மனிதனாக இருக்க முடியும். அறகுறையாக ஆசையை வச்சுட்டு அறகுறையாக அனுபவித்தோன்னா ஒருத்தன் வந்து அந்த எல்லையை தாண்ட முடியாது அப்படின்னு தான் அவருடைய தத்துவம். அவருடைய தத்துவம் பண்ணுற இடத்துலேயே வந்து அப்படி கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் இப்போ ரஜினிஷ் டிவிஎஸ் 50ல் போகிறாருன்னா, பகவான் ரஜினிஷ் உலகம் பூரா செக்ஸாமியான்னு சொன்ன ரஜினிஷை டிவிஎஸ் 50ல் போயிருக்காரு. இந்தம்மா அதை தாண்டி பைக்கில் டெக்னாலஜி சார், டெக்னாலஜி இருக்கலாம், அதுக்காக இந்த அளவுக்கா அது ரீல்ஸ் போடலாம். ஒரு நீங்கள் வந்து என்னென்னா உங்களை வந்து நான் சாதாரண நடிகை இல்லை ஒரு பாடகி அப்படின்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஆன்மீக அழகின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, அப்படி இருக்கவே முடியாது. ஆன்மீகத்துக்கு போனவன் ஒருத்தி வந்து இப்படி இருக்கவே முடியாது, இப்படி இருக்கா அப்படி இருக்க முடியாது. அது அவங்களுக்கு தனிப்பட்ட இல்லை. இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, இப்போ எல்லா பெண்களும் சேர்ந்து ஒரு ஆணோட வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்க. இப்போ அங்கே தான் சார் இப்போ கிளைமேக்ஸ் வரும். இப்போ அவர் என்னன்னா தன் உடலை வருத்தி கொள்கிற இடத்துக்கு போகிறது இல்லை, ஒரு ஆண் எப்படி பைத்தியம் பிடிச்சி அலையிறான் பாருங்கள். ஒரு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்படி பண்ணிட்டாங்க. ஆமாம், யாருனால? இதுக்கு தான் அன்றைக்கே சித்தர் பாடல்கள் எடுத்து படிக்கணும். யார்? ஜெயம் ரவி சித்தர் பாடல்களை படிக்கணும். படித்தா மட்டும்தான் இந்த உலகத்தை இன்னும் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் பெத்த பிள்ளைகளை பார்க்க விடல, புரியுதா, இன்னொரு பக்கம் இன்னொருத்தியோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்தாருன்னு சொல்லலை, தொற்றுக்க கூட மாட்டாப்புல ரவி. அதில் நம்ம பார்த்தோமா இல்லை சார், அதனால் கெனிஷா விரல் கூட பட்டிருக்காது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்களாம். அதனால் அதுவும் பிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண் வந்து எப்போவுமே பிச்சுக்கிட்டு போகணும்னு நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள திருப்பி நீங்கள் காண்டாக்டே பண்ண முடியாது. இப்போ ரெண்டு சைடும் நீங்கள் போய் இப்போ ஆம்பளையாக இருந்தால் இப்போ நீங்களே இருக்குது அடித்து பிடிச்சி கூட அதை அடித்து கூப்பிட்டு வந்துடலாம், புரியுதா. நீ ஏன் வரல, ஏன் பேட்டி எடுக்க வரல, ஏன் வரமாட்டேற, நீ அதுக்கு பதில் சொல்லு. மென் ஆல்வேஸ் சிம்பிள் மென் அப்படிங்கிற மாதிரி வரலாம். இல்லை வீட்டில் போய் சொல்லி கூட கூப்பிட்டு வந்துடலாம். உங்கள் அம்மாட்டே ஆட்டே சொல்லி இருந்தம்மா பைத்தியம் பிடிச்சி போச்சு, பேட்டி எடுக்க வர்றது இல்லை, இது வரல, ஏதாவது ஒன்று சொல்லி பிடிச்சிடலாம். எங்கேயோ இல்லை இப்போ டாஸ்மாக் கடையில் கூட பிடிச்சிடலாம். எங்கடா ஓடுவேன் நீ, எங்கே வரணும்னு பிடிச்சிடலாம். ஆனால் பெண்ணை பிடிக்க முடியாது. அப்படி சைலண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது பாட்டுக்கு கோவாலையோ மர்கோவாலேருந்து டப்புன்னு வந்து நார்த் கோவாவுக்கு போயிடுச்சுன்னு வைங்க, ஒன்றுமே பிடிக்க முடியாது. நம்பரை மாற்றிட்டு போயிடுச்சுன்னா எந்த லிங்க் இல்லாமல் போயிடும். நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க? ஆனால் தாங்கிக்கூட சக்தி இப்போ தான் சார் ப்ரீவியஸ் பாவப்பட்ட ஜீவன் யார்? இப்போ ரவி, ஜெயம் ரவி. அதுக்காக தான் அந்த காலத்துலேயே டைலாக் எழுதிப்பேன், வந்தவளும் சரியில்லை வாச்சவளும் சரியில்லை, புரியுதா. அந்த ஜனகராஜ் படத்துக்கு வந்தவளும் சரியில்லை வாச்சவளும் சரியில்லைன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. அப்போ இன்னொரு கேரக்டர் வந்தேன், நான் தான் இருக்கேன்ல. இதெல்லாம் தெரியாமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பழைய படத்துலேயே வந்துருச்சு. இப்படி தான் அடுத்து ஒன்று வரும், விடுங்க நான் தான் இருக்கேன்ல, அது போனால் என்ன இது போனால் என்னன்னு ஒன்று வரும். அதனால் ஜெயம் ரவி இனிமேல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வளர்ச்சியை மட்டும், பிள்ளைங்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தோடனே தேடி உங்களை வரும். பைக் எடுத்துகிட்டு நேரம் உங்களை பார்க்க வந்துடும், இல்லை கார் எடுத்துகிட்டு வந்துடும். அப்பா பார்க்க அப்படிலாம் பிரித்து வைக்க முடியாதுங்கிறீங்க? வைக்க முடியாது. ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம்
அவர் என்ன சொல்றேன்னா ஒட்டு மொத்தமா என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சேன். அது அப்படி அர்ப்பணிக்க கூடாது. உங்களை யார் அர்ப்பணிக்க சொன்னா? உன் வாழ்க்கையை நீ தானே வாழணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரவிக்கு சொல்லுவோம். அதனால தப்பு அவர் நம்ம பண்ணிட்டேங்கிறாரு. சகோதரர் மாதிரி. அவருக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு சகோதரராக சொல்லணும் அப்படின்னா, இந்த பண்ணாரியை பைத்தியம் பிடிச்சது எல்லாத்தையும் விட்டு தொலைங்க. இதுகள் உங்களோட லைஃபே கிடையாது. உங்கள் லைஃப்பில் இடையில வந்தது எல்லாமே. அது இதுவாக இருந்தாலும் அதுவாக இருந்தாலும் கோர்ட் ஆர்டர் வாங்கினதாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வாங்கினதாக இருந்தாலும் யாராக வேணாலும் இருக்கட்டும். இதெல்லாம் வழிப்போக்கர்கள். உங்கள் வாழ்க்கையை தான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதில் இது வந்துச்சு போயிடுச்சு, இது வந்துச்சு போயிடுச்சு, இது வந்துச்சு போயிடுச்சு. நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியன்றது தான் நம்ம ரவிக்கு சொல்லணும். இதெல்லாம் பைத்தியம் பிடிச்சதுலாம் வச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு இது பண்ண உங்களுக்கு வந்து ஒன்றில் சிக்கும்போது இன்னொன்று உங்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதில் போய் சிக்கிட்டன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து ஒன்று வரலாம். அது வந்து இதுலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படலாம். ஆனால் இது வாழ்க்கையில் நிரந்தரமான தப்பித்தல் கிடையாது. நிரந்தரமான தப்பித்தல் வந்து நீங்கள் வந்து உண்மையிலே மெடிடேஷன் பண்ணி அமைதியாகி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து ஜெயிக்கிறது தான். இப்போ டெம்பரரி 1000 வரும். நீங்கள் ஒன்றில் சிக்கிட்டு இன்னொன்றில் போய் மாட்டாதீங்க. எல்லா கிரகத்தையும் விட்டு ஒழிங்க. எல்லா சனியனையும் துரத்து விடுங்க. இதை உங்களுக்கு இறைவன் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஒரு அழகு கொடுத்துருக்கான், ஒரு அறிவு கொடுத்துருக்கான், ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். பல லட்சம் பேர் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. நல்ல ஒரு நடிகன்றது, நல்ல ஒரு பேர். இன்றைக்கி வரைக்கும் ஜெயம் ரவி பேர் கெட்டு போகலை. இங்கே யாருமே எந்த ஆணோ பெண்ணோ வெளியில் இருக்காங்க ஜெயம் ரவி மோசமான ஆள், ரொம்ப கொடூரமான ஆள்னு யாருமே இன்றைக்கி வரைக்கும் பாவம் தான் நினைக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே பாவன்ற பேரை வாங்குறது தான் ரொம்ப மோசமான ஒரு செயல். அதுலேருந்து வெளியில் வாங்க சார். இப்போ டெம்பரரி ப்ராப்ளத்துக்காக பர்மனெண்ட்டாக அவரை ஹர்ட் பண்ணிக்க கூடாது. அந்த அது தேவையே இல்லை. இது வரும் போகும். இதை விட இன்னும் 1000 இதை வாழ்க்கையவே அப்போ தொலைச்சிட்றேன் அந்த ரேஞ்சுக்கு அதான் நீங்கள் போகக்கூடாது. எந்த சாமியார்ட்டையும் போய் விழுந்துறாங்க. அடுத்து அது அதை விட ஆபத்து. நீங்கள் பாட்டு கோயம்புத்தூரில் எவனா அவன் சொல்லுவான், ஜெயிகிட்ட கூப்பிட்டு போகிறேன், அங்கே கூப்பிட்டு போகிறேன், இல்லை பிராதன் பண்டிகிட்ட கூப்பிட்டு போகிறேன், உங்களை சிஎம் ஆகிக்கிறான்னு போயிடாதீங்க. எந்த சாமியார்ட்டையும் போகாதீங்க. கோயிலுக்கு போகிறதுனா போங்க. போய் நேரடி வழிபாடு நடத்துங்க. எவனுமே புரோக்கரேஜ் அவருக்கு பிடிச்ச வழிபாடு நடத்திட்டு அமைதியாக கொஞ்ச நாள் இருங்க எங்கேயா போயிட்டு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆண் நண்பர்களோட அமைதியாக இருந்துட்டு வாழ்க்கையை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த கிரகம் பிடிச்சவங்களை நம்புனீங்க அப்படின்னாலே உங்களை கொண்டு போய் தெருவில் நிறுத்திடுவாங்கன்றது தான். அதான் அவருக்கு பிடிச்சதே. நம்ம எல்லா பெண்களையும் சொல்லலை. திருப்பி ஒரு ட்ராப்பில் மாட்டாதீங்க. இது வந்து அப்படி தான் வரும். இவளை தூக்குனீங்கன்னா அவள் வருவா, அவளை தூக்குனீங்கன்னா இவள் வருவா, இவளை தூக்குனீங்கன்னா அவள் உள்ள பூந்துடுவா. காப்பாற்றிடலாம். கரெக்டாக டைம் பார்த்து டேப் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கான், இப்போ போட்டோம்னா அவனை தூக்கிடலாம், பாவம் அழுகிறான், நம்ம போய் அப்படியே அவனுக்கு இறக்கத்தை காட்டி ஆறுதல் சொன்னோன்னா அப்படியே தூக்கிடலாம் அப்படின்னு அடுத்தடுத்து வரும். நீங்கள் தயவுசெய்து அதான் அவர் தன்னை பிஸியாக வச்சுக்கிறது. அவர் தெரிஞ்ச துறை, அவர் சினிமாலே படிச்சா மக்கள் ரசிக்க போகிறாங்க, அதை சார்ந்தே இருக்கலாம், அவங்க பசங்க வந்துருவாங்க. அப்படிங்கிற பசங்க ஒரு நாள் வந்துருவாங்க. நீங்கள் தன் உயிரை அந்த அளவுக்குலாம் ஹர்ட் பண்ணிக்க தேவையே இல்லை. இவங்கெல்லாம் வந்து எல்லாமே மாயை. இந்த எல்லாமே மாயை தான். இந்த மாயை பூரா ஓடி போயிடும் ஒரு நாளைக்கு. இது பூரா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முடியாததான் உங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும். இப்போ தன்னுடைய அறிவு திறமை உள்ள பெண்கள் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தரை டார்ச்சர் பண்ணி அவனை வச்சு தான் வாழணுன்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி ஒரு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட உதவி தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க லட்சியத்தை நோக்கி போயிடுவாங்க. உங்களே பிடிச்சி தொங்கி உங்களே அழிக்கணும், அடுத்தடுத்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் இதையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. ஒரு நடிகையுமே குறிப்பிட்டு சொன்னார், அவங்க பேரையும் பயன்படுத்தக்கூடாது, அந்த நடிகை தான் அந்த 3 எழுத்து நடிகை அப்படின்னு போட்டு அடிக்கிறார். அவங்க தான் எல்லாத்துக்கும் பெரும்பான்மையான காரணம். நீங்கள் யார் தலையிட, நீங்கள் தான் பண்ணீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஒன்று ரியாக்ட் பண்ணுறாங்க. இதுவும் போயிட்டுருக்கு. சரி, இல்லை அந்த நடிகை வந்து அது நல்ல டைப்பு தான். அது கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல டைப்பாக தான் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சுல. புரியுதா? அதனால் மன அது இருக்கும்போது அது ஒரு இருக்க தான் செய்யும். அவங்க எதுவும் என்ன தப்பா அந்த நடிகை வந்து அந்த நடிகை பேர்லாம் நீங்கள் சொல்லிடாதீங்க. பார்க்குறவங்களுக்கு கூட தெரியாது, யாருன்னு புரியாது. அந்த நடிகையவா? அந்த நடிகை புரியாது, நம்ம யாரை பேசுகிறோன்னு தெரியாது. அந்த நடிகையோட ஹஸ்பண்டு கூட தெரிச்சு ஓடி போய் வீட்டில் இருக்கிறது இல்லாத காரணம் இதுதான். அது எல்லாம் பல குடும்பத்தில் அப்படி ஆயிடுச்சு. பாவப்பட்ட பர்டிகுலராக ஒருத்தரெல்லாம் சொல்ல முடியாது. அதான் சார், பாவப்பட்ட ஆண்களின் பக்கத்தை யாருமே பேசவே மாட்டோம். நம்ம ஒரு ஆள் தான் நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசுறீங்கன்னாவே தெரியுது பாதிக்கப்பட்டவெல்லாம் நீங்களும் இல்லை. அதாவது என்ன அப்படின்னா அப்படி எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அப்படித்தான் புரிஞ்சுக்காங்க சார், புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வந்து எத்தனையோ நம்ம பத்திரிக்கையாளனுக்கு ஏன் பத்திரிக்கையாளனுக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா பத்திரிக்கையாளன் வந்து பல்வேறு திருடனையும் சந்திப்பான், பேட்டி எடுப்பான், போலீஸையும் பேட்டி எடுப்பான், 2 தரப்புகளையும் கேட்குறோம். இப்போ ஆனால் ஒரு அறிவாளியும் எடுப்போம்,
ஒரு முளை மாதிரி முடிச்ச மாதிரி முடிச்சவைக்கே எடுப்போம், ஒரு திருட்டு பையனே எடுப்போம், Scientist. பிளானரே எடுப்போம், ஒரு அரசியல்வாதியை எடுப்போம். அப்படி எல்லாருக்குமே இப்போ போலீஸ்க்கு வந்து திருடனோட மட்டும்தான் லிங்க் இருக்கும். போலீஸோட இருக்கு, போலீஸுக்கு போலீஸ், இல்லைன்னா போலீஸுக்கு திருடன், திருடனுக்கு திருடன், இல்லைன்னா போலீஸ், இப்படி தான் லிங்க் இருக்கும். ஆனால் பத்திரிக்காரனுக்கு எல்லா முளமாரியோடய லிங்க் இருக்கும், நல்லவனோடய இருக்கும், கேட்டவனுடைய இருக்கு. ஸோ அந்த அதெல்லாம் எல்லாமே உள்ள ஏறி ஏறி நம்ம மண்டைக்குள்ள என்ன ஆகுது அப்படின் போது இவ்வளோ கஷ்டப்படுறான் எல்லா பாவம் அப்படின்றது மாதிரி நம்ம நினைக்கிறோம். ரவியோட கஷ்டத்தை நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது பல குடும்பத்தை எடுத்து கல்யாணம் லவ் பண்ணி தானே சுற்றினேன், ஒன்றா தானே சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னு அப்போ தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பித்து பிடிச்சி சாவாம பாருங்க, அதுதான் பாவமாக நிறையா பேர். உமா ஜெயம் ரவி அவர்களுக்கு உமாவதி. அதே மாதிரி பெண்களும் நிறையா இப்போ பைத்தியம் முடிச்சவன்ட்ட மாட்டி இருப்பான். ஆனால் இப்போ இந்த காலம் மட்டும் பெண்களோட காலம் இது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சைக்கோ ஆண்கள் வந்து ஐயோ 80s 90s எல்லாம் சைக்கோ, 80s ரொம்ப கொடூரம், 90sலாம் ரொம்ப கொடூரம். பல பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனே பெனாதி பயலாக இருப்பான். அவன் கவர்மெண்ட்டில் அந்த நாய் 2000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கும், அதுக்கு வந்து 50 பவுன் 100 பவுன் நகையை போட்டு தாங்குவாங்க, ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து. அப்படி இருந்தாலும் அவங்க அப்பன்ட்ட காசு வேண்டாம், இது வேண்டாம். பல பெண்கள் சூசைடு 80 கடைசியில் 90களில் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் ஸ்டவ் வெடித்து சாகும். இதான் கவிதை எழுதுவாங்க, ஏண்டா மருமகள் பற்ற வைக்கும் ஸ்டவ் மட்டும் வெடிப்பதேன், அது பித்து பிடிச்ச பைத்தியங்கள். அது எடுத்து ஆனந்த விடனில் போட்டு அதுக்கு வந்து 5 ரூபா அனுப்புவாங்க கவிதைக்கு. இப்படி பைத்தியங்கள் இருந்தான் காலம் உண்டு 80s 90s ஆண் சைக்கோக்கள் நிறைய இருந்தாங்க. பட் இப்போலாம் பெருசாக வந்து என்னன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் பெண் சைக்கோக்கள் அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து பெண் சைக்கோக்கள் காலம், புரியுதா உங்களுக்கு? அளவு ரேஷியோ அதிகமாக. ஆமாம், அப்படி சொல்கிறேன். பொதுவாக நம்ம எல்லா பெண்களையும் சரி, நீங்கள் சொல்கிறது பூராமே ஸ்டார். இப்போ நீங்கள் வந்து இதை மட்டும் போய் கேட்க மாட்டேங்க, துணி கடைக்காரன் மட்டும் அந்த நாய்கிட்ட மட்டும் போட்டு ஸ்டார் போட்டுறான் 50% 80% டிஸ்கவுண்ட். அவனை போய் இல்லை கேட்கணும், 80% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் எங்கடா இருக்குன்னு. ஆனால் நம்ம போட்டோன்னு நம்மளை கேட்பாங்க, எப்படி பொதுவாக பெண்களை நீங்கள் சொல்லலாம். அது மாதிரி ஸ்டார் போட முடியுமா அதில்? நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே கார்னரில் ஒரு ஸ்டார் ஒன்று போட்டு மினுக்கிற மாதிரி ஒன்று போட்டுருங்க, புரியுதா? எதுக்கு சார்? குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும், நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா அப்படின்னு ஒன்று, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஓரத்தில் போட்டு விட்டிங்கன்னா நாளைக்கு எவனாவது கோர்ட்டு கேஸுன்னு போனோன்னா கூட நம்ம அதை நாங்கள் இதை சொல்லலை, எல்லா பெண்களையும் சொல்லலை அப்படின்னு சொல்லி. இப்போ நானே இப்போ இந்த வீடியோ குறிப்பிட்டு எந்த நபரையும் தாக்குவதல்ல, எந்த பெண்களையும் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்கிறது தப்பு தவறி உங்களுடைய படம் பைத்தியங்களை மட்டுமே சொல்லக்கூடியதான் நீங்கள் எடுத்துக்கணும். தனிநபர் சார்ந்து யாரையும் பேச குறிப்பிட்ட வீடியோ இல்லை. அது குறிப்பாக அந்த மாமியாரோ அந்த கோர்ட் ஆர்டர் வாங்கினாங்களே 2 பேர், அவங்கள பற்றி நம்ம பேசவே இல்லை. ஜெயம் ரவி என்ற நடிகர் பொதுவெளியில் பேசிய விஷயத்தால் அதற்காக அவருக்கு உமாபதி சகோதரர் ஆருடம் ஜோதிடம் கூறியுள்ளார், அப்படிதான் எடுத்துங்க அப்படின்னு போடுங்க. பட் ஆனால் அந்த ஏன்னா ஆர்டர் வாங்கியிருக்காங்க அவங்க பேசக்கூடாதுன்னு, அதனால் அவங்கள பற்றி பேச. நம்ம பேசுகிற பைத்தியங்கள் வேறு, மாமியார் மருமகள்ன்றது வேற, காலத்தால் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு. இஸ்ரேல் பிரச்சனையை கூட சரி பண்ணிடலாம் பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எவனாலே முடியாது, எவனாலே முடியாது. அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் போட்டு. அதுக்கு தான் வடிவேல் காமெடி அப்படின்றது வந்து காலத்தை கடந்து ஏன் நிற்கிது அப்படின்னா, ஒரே டைலாக் சொல்லிப்பார் ஜெயம் ரவி, அதுதான் பிடிச்சது. ஏன்னா த்ரிஷா வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றது. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, அது என்னது த்ரிஷா இல்லைன்னா திவ்யா, இப்படி தான் போகணும். யார்? ஜெயம் ரவி இப்படி தான் போகணுமே தவிர த்ரிஷாக்காக சேர்த்துருவேன், திவ்யாக்காக சேர்த்துருவேன், கையை கழிச்சுக்கிடுவேன்னா வேஸ்ட்டு. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டேன். அதுதான் இப்போ அடுத்தும் ஒரு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னாலும் கிடைச்சதை ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அதே பிடிச்சி தொங்கக்கூடாதுன்றது தான் நம்ம. அதான் சார், இப்போ அவரை வந்து இந்த உலக மக்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு நடிகராக தெரியும். அதுக்காக இந்த விஷயத்துக்காக தன் நடிப்பை விடுறேன், அந்த நடிக்க மாட்டேன், என்னால் முடியலங்கிறது வந்து ரொம்ப எண்ணத்துக்கே போகாதீங்க. ஏன்னா அவருக்கு சரியான அட்வைஸரோ நண்பர்களோ இல்லை, அதனால தான் ரவி இப்படி இருக்கார். அவரை வந்து நேசிக்கக்கூடிய, அவருடைய நட்பில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா, ஆண் குறிப்பாக நீங்கள் பெண் நண்பர்களே வேண்டாம், புரியுதா? நீங்கள் ஆண் நண்பர்கள் தோழிகளுடன் பழகாதீர்கள், கொஞ்ச காலத்துக்கு சில காலம் அவாய்ட் பண்ணுங்க, தள்ளியே இருங்க. நீங்கள் பழகக்கூடாத நபர்கள், தோழிகள் மற்றும் செல்லக்கூடாத இடங்கள், அதிக நபர்கள் செல்லும் இடங்கள், வடகிழக்கு திசை நோக்கி போகக்கூடாது, தென்மேற்கு திசையை நோக்கி போகக்கூடாது, உண்மையிலே தெற்கு திசை அதுன்னு சொல்லி ஜாதகக்காரன்ட்ட கேட்டு அது தகுந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்து சுத்தணும். உண்மையிலே பாவம் சார். ஏன்னா அந்த பர்சனலாக ஹர்ட் ஆகி அவர் அழுகும் போதெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப உணர்ச்சி அதிகமாக ரொம்ப அப்படியே மைண்ட் தாங்க முடியாமல் கத்துறாரு, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃபேமிலியுமே அவரை டேக் கேர் பண்ணிப்பாங்க. எனிவேஸ் இந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் ஆகி அவர் வந்து நல்ல படங்கள் வெளியே வருவார். ரவி வருவார் சார், இறைவன் அவருக்கு ஆசீர்வதிக்கும், நல்ல படங்கள் கொடுக்கட்டும். அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், விஜயே சிஎம் ஆகிட்டார், எவனா எதிர்பார்த்தானா?
உலகத்தில் எது வேணாலும் நடக்கும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சுனாலும் நம்பி பார்த்து அதனால் ரவி அவர்களுக்கும் நல்ல காலம் வரும். ஸோ தேவையில்லாமல் தப்பான முடிவுகளை எடுக்காமல் பொறுமையாக காத்திருந்து நல்ல படங்கள் கொடுத்தா அந்த சந்தோஷம் கடன் எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை திரும்பி வருவார். நம்ம அன்றைய தினம் அவர் படத்தையே ரிவ்யூ பண்ணணும் சார். அந்தளவுக்கு வரணும். என்ன அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து அவர் அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்புகிறேன் சார். பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.